ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்தார் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா. முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவலால் பரபரப்பான அரசியல் வட்டாரம். புதுச்சேரியில் மே 11ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளும் மூட வேண்டும். கலால்துறை அதிரடி உத்தரவு. கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தின் எதிரொலி. புதுச்சேரியில் 200 கோடி ரூபாய் அரசு பணிகள் பாதிக்கப்படுவதாக வெளியான பகீர் தகவல். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நியமனம் செய்வது குறித்து ஆலோசனை. கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா. இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா தலைமையில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் யார் என்பது குறித்து இறுதி செய்யப்பட்ட முடிவு பற்றி முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் தங்களது தேர்தல் வியூகங்களை அமைக்க துவங்கியுள்ள நிலையில் மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளரும் புதுச்சேரி முதலமைச்சருடன் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பொது அமைதியை பாதுகாக்கும் வகையில் மே 11ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று கலால்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிழுந்தை பகுதியில் மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் மாமல்லபுரத்தில் பாமகவினரின் சித்திரை முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு பொது அமைதியை காக்கும் வகையில் புதுச்சேரியில் மே 11ஆம் தேதி நண்பகல் 1 மணி முதல் அனைத்து சாராயம், கள்ளு, மதுபான கடைகள், பார்கள், உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மதுபானம் வழங்கும் விடுதி ஆகியவை அனைத்தும் மூட வேண்டும் என்று கலால்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டுக்கு செல்பவர்கள் அதிக அளவில் புதுச்சேரி வழியாக செல்வார்கள் என்பதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் நிர்ணய தொகையை உயர்த்த வேண்டும் என வரும் 12ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் கட்டுமான தொழிலில் மூலப்பொருட்களின் விலை அவ்வப்போது அதிகரித்து வருகிறது. கல்குவாரிகளில் தயாராகும் ஜல்லி கற்கள், ஜிஎஸ்பி, ஜல்லி, எம்சன், பிசான் போன்றவற்றின் விலை திடீரென அதிகரித்து கட்டுமான தொழில் ஆட்டம் கண்டுள்ளது. சிமெண்ட், இரும்பு விலையும் அதிகரித்துள்ளது. 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சிமெண்ட் மூட்டை தற்போது 370 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 58,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாதாரண நிறுவனங்களின் 1 டன் இரும்பு கம்பி 68,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேலும் முன்னணி நிறுவனங்களின் இரும்பு டன்னுக்கு 75,000 உயர்ந்துள்ளது. அனைத்து ஜல்லிக்கற்களின் விலையும் வழக்கத்தை விட 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலையேற்றத்தால் புதுச்சேரியில் அரசு கட்டுமான பணிகள் அனைத்து இடங்களிலும் ஸ்தம்பித்துள்ளது. பொதுப்பணித்துறையில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் புதிதாக டெண்டர் விடப்பட்டு 100 கோடி ரூபாயில் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. கட்டுமான பொருட்களில் விலையேற்றத்தால் இந்த 200 கோடி ரூபாய் பணிகளையும் தொடர முடியாமல் ஒப்பந்ததாரர்கள் நிலை குலைந்துள்ளனர். இதனால் PSR எனப்படும் நிர்ணய தொகையை உயர்த்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே
எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் ஒப்பந்ததாரர்கள் முடிவு செய்துள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா மாநில பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைவரை நியமிப்பது குறித்து மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி கொள்வது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் யார் என்பது குறித்து தற்போது வரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுகுறித்து முதலமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி அறிமுகம் மற்றும் கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நிர்வாகிகளுக்கு எதிர்வரும் தேர்தல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியின் அறிமுக விழா மற்றும் கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியினர் அறிமுகம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸை வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், சந்திர பிரியங்கா, என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா துணைநிலை ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். அவருக்கு அரசு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முன்னதாக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த மத்திய அமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் சார்பில் சால்வை அணிவித்து உபசரிப்பு வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது அரசுத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பினை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் குறித்த உரையாடல் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லையில் போர் புரியும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் போரில் வெற்றி பெற வேண்டியும் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இந்த பூஜையில் 1008 தேங்காய் உடைத்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து சுப்பையா சாலையில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் நாட்டுக்காக இரவு பகல் பாராமல் தங்களது உயிரையும் துச்சம் என கருதி எல்லையில் போர் புரியும் இந்திய போர் வீரர்களை நமது சகோதர சகோதரிகள் போல போற்றுதல் கூறியவர்களாக்க வேண்டும் என்றும் மேலும் போர் நடைபெறும் வேளையில் இந்தியா கூட்டணி சார்பில் எதிர்வரும் 20ஆம் தேதி அறிவித்துள்ள பந்த் போராட்டம் அவசியமற்றது என்றும் அதுபோல் அரசு விழாக்களை நடத்துவது அவசியமான ஒன்றா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ராணுவ சட்டத்தின்படி போர்க்காலத்தில் மாநில அரசின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் தேவையற்ற விழாக்கள், விளம்பரங்கள், இரவு நேர ஆட்டம் பாட்டங்கள் இவை எதற்கும் யாரும் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோமலா, மாநில இணை செயலாளர் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து ராணுவ வீரர்களும் நலமாகவும் அவர்களது உயிருக்கு எந்தவிதமான ஒரு தீங்கும் ஏற்படாத வண்ணம் இன்றைய தினம் அதிமுக சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு செய்து தங்கத்தேர் இழுத்தோம். அதேபோன்று தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயத்தில் சிறப்பு தொழுகையும், முல்லா வீதியில் இருக்கக்கூடிய தர்காவில் தொழுகையும்
நடத்தி நம்முடைய நாட்டிற்காக போர் புரியும் ராணுவ வீரர்கள் நலமுடனும் எந்த விதமான பாதிப்புக்கும் ஏற்படாத வண்ணம் இருக்க கடவுள்களை நாங்கள் இன்று மனமுருகி அதிமுக சார்பில் போர் பதற்றம் நிலவும் சூழலில் சமூக வலைதளங்களில் பொதுமக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் போலி தகவல் பரப்பக்கூடாது என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அது தொடர்பாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் ஏராளமான தகவல்கள் பரவுகின்றன. இதில் ஒன்றாக 2 முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் வங்கியின் ATM மையங்கள் மூடப்படும் என்ற வதந்தி வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் இது பொய்யான தகவல் என்றும் உறுதிப்படுத்தப்படாத சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்பக்கூடாது எனவும் மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் ATM மையங்கள் மூடப்படும் என வாட்ஸ்அப்பில் பரவும் தகவல் போலியானது என்றும் ATM மையங்கள் வழக்கம் போல செயல்படும், மேலும் இதுபோன்ற சரிபார்க்கப்படாத செய்திகளை பகிர்வதால் பீதியான சூழல் பரவுவதோடு வங்கிகளில் நீண்ட வரிசையில் மக்கள் குவிய நேரிடும் என்றும் இது வங்கி பணிகளை பாதிக்கும் என்பதால் இதுபோன்ற தகவல்களை பகிரும் முன் உண்மைத்தன்மையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் மாணவர்களிடமிருந்து வரவேற்கப்படுவதாக துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநர் சரவணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநரகம் ஆண்டுதோறும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் ITI மூலம் பயிற்சி அளித்து வருகிறது. இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஓராண்டு மற்றும் 2 ஆண்டு பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து படிக்க 2025-2026 ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் 7ஆம் தேதி முதல் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் centacpuducherry.in அல்லது labor.py.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய தொழிற்பயிற்சி பிரிவுகளில் அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ITIயில் சேரும் அனைவருக்கும் பயிற்சியின் போது மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படும் என்றும் தகுதி தேர்வு அடிப்படையில் ஒவ்வொரு பயிற்சி பிரிவிலும் ஒவ்வொரு கூடுதலாக 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மதிய உணவு, பாடப்புத்தகம், சீருடை இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம், வம்பாக்கரப்பாளையம், வில்லியனூர், பாகூர், நெட்டப்பாக்கம் ஆகிய இடங்களிலும் மற்றும் காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தகவலுக்கு உதவி மையத்தின் எண்ணான 8056786777 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9045 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1070 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.